தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 21/1/2025 செவ்வாய்க்கிழமை, சித்திரை நட்சத்திரம், இரவு 11:06 வரை, பிறகு சுவாதி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பட்சி சாஸ்திரம்னு ஒரு அற்புதமான சாஸ்திரம். ரொம்ப பேர் அதை உபயோகப்படுத்துறது இல்லை. ஆனால் பட்சி சாஸ்திர ரீதியாக நம்ம வாழ்க்கையில் செயல்பட்டோம்னா எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடைபெறுமா. சரம் பார்ப்பவனோடு சரசம் ஆடாதே, பட்சி பார்ப்பவனோடு பக்கம் பார்த்து பேசாதே அப்படின்னு ஒரு பழமொழி. அதாவது என்னன்னா, சரம்னா மூச்சுக்கலை, மூச்சு ஜோதிடர்னே ஒரு காலத்தில் சில பேர் இருந்தாங்க. சரம் பார்ப்பவனோடு சரசமான மூச்சு நமக்கு ஒரே நேரத்தில் 2 மூக்குலையும் மூச்சு வராது. ஏதாவது ஒரு பக்கம் தான் வரும். ஒன்று இந்த பக்கம் மூக்கில் வரும், அந்த பக்கம் மூக்கில் வரும். அந்த எதிரிக்கு நம்ம பக்கம் நமக்கு எந்த வடகலையா, அதாவது நமக்கு வரக்கூடிய மூச்சு இடைகலையா பிங்கலையான்னு பார்க்கணும். இடைகலையில் இருக்க மூச்சு அவருக்கு வந்துச்சுன்னா அவர் சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுக்குவோம். நம்ம சொல்றதை அவர் ஆமோதிப்பார். அதே நேரம் மாற்றுக்கு சுவாசமாக இருக்குன்னு வச்சுங்க, அவர் நம்ம சொல்றதை கேட்க மாட்டார். என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். அவர் சொல்றதையும் நம்ம கேட்க மாட்டோம். ஆகையினாலே இந்த சரம் பார்க்குறவன் நம்ம சொல்ற கருத்துக்கு ஒத்து வரோம்னா நம்ம மூச்சை மாற்றிக்கணும். நம்ம சொல்றதை அவர் கேட்கலைன்னா, அதுக்கு தான் அந்த காலத்தில் புராண படங்களில் பார்த்தீங்கன்னா முனிவர்கள் எல்லாம் கையில் ஒரு கமண்டலமும் வச்சு ஒரு ஒய் வடிவத்தில் ஒரு கம்பு மாதிரி வச்சிருப்பாங்க, கையில் வச்சுருப்பாங்க. யாருக்காவது சாபம் போடுற போது அந்த ஒய்வடிவ கம்பை கைக்கு கீழே கொடுத்துக்கின்னு தண்ணி அள்ளி தொளிப்பாங்க. உடனே நீ ஆடாக போக மாடாக போவாய் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் மாறிடுவார். அது புராதன படங்கள் எல்லாம் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒய்வடிவ கம்பு எதுக்கு வச்சுக்கிறது அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம அழுத்தம் கொடுத்தா இந்த பக்கம் மூச்சு வரும், இந்த பக்கம் கையில் அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா தோளுக்கு கீழே அந்த கைக்கு முழங்கைக்கு நடுவில் அழுத்தம் கொடுத்தா இந்த பக்கம் மூச்சு வரும். இடைகலை பிங்கலைன்னு பேர். சூரிய நாடி சந்திர நாடின்னு பேர். சூரிய நாடியில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் தான் வெற்றிகரமாக முடியும் அப்படிங்கிற சில காரியங்கள் சந்திர நாடியிலையும் செய்யலாம். இப்போ ஆண் குழந்தை பிறக்கணும்னா சூரிய நாடியில் அவர்கள் கணவன் மனைவியாக இருந்தார்கள்னா ஆண் குழந்தை பிறக்குமா. ஆகையினாலே அதற்கு அந்த சரம் பார்க்கிறதுன்னு ஒரு கலை இருக்கு. இடைகளையும் பிங்கலையும் அறிந்த மாந்தர் எந்நாளும் வெற்றியினை காண்பது உண்மை. தடம் மாறும் மூச்சுதனை தக்க நேரம் தான் மாற்றும் கலை கற்றால் செயல்கள் யாவும் புடம்போற்ற தங்கமென மாறும். மற்றும் புவியினிலே சொல்லுவதோ வெற்றியாகும். வடம் பிடித்து வரும் தேரில் வீற்றிருக்கும் வடிவான தெய்வத்தின் அருள் கிடைக்கும்னு ஒரு பாடல். அதாவது இடைகளை பிங்களை அறிந்து நம்ம தவம் செய்தோம் அப்படின்னா, ஒரு சாமி பேரை உச்சரித்தா கூட சூரிய நாடியில் மூச்சு ஓடுற போது நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா உடனே பலன் கிடைக்குமா. ஆனால் அதெல்லாம் அரிது. அதில் கலை கற்கணும். பொதுவாக இப்படி ஒரு கலை இருக்கிறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதற்கு பிறகு அந்த பட்சி சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது. பட்சினா கிளி ஜோதிடம் பார்க்குறமே அது மாதிரி நீங்கள் நினைக்கலாம். உண்மையிலேயே பட்சி வல்லூருன்னு ஒன்று இருக்குது, மயில்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி காகம்னு இருக்குது, ஆந்தைன்னு இருக்குது. இது மாதிரி உள்ள அந்த பட்சிகள் அரசாட்சி பண்ணுற நேரத்தில் நம்ம சில காரியங்கள் செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும். அந்த பட்சி சாஸ்திரத்தை பற்றி உங்களுக்கு விரிவாக தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்லப் போகிறேன் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்குகின்றேன். மேசராசி நேயர்களே, ஆதாயம் அதிகரிக்கின்ற நாள் இந்த நாள். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த காரியம் நடைபெறும். உங்களுடைய ராஜநாதன் செவ்வாய் சகாய ஸ்தானத்தில் வெற்றிகள் ஸ்தானத்தில் இருப்பதனாலே பஞ்சாயத்துக்கள் சாதகமாக வரும். ஏதாவது போராட்டமான சூழ்நிலை இருந்தால் அது பூந்தோட்டமாக மாற வழிபிறக்கும். உடன்பிறப்புகள் வழியிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க சில நல்ல சம்பவங்கள் நடைபெறப் போகின்றது. பொதுவாக இன்று என்று எடுத்துக்கொண்டால் 2லே குரு இருப்பதனாலே பொருளாதாரம் சிறப்பாகவும் சீராகவும் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தொட்ட காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த நாள் ஒரு இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, சொல்லை செயலாக்கி காட்டும் நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். யாரிடம் எதையும் நீங்கள் சொல்லி இதை நான் இத்தனை மணிக்கு செய்கிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக அதை செய்து விடுவீர்கள். காரணம், உங்களுக்கு 10ஆம் இடம் பலன் தரும் விதத்திலே சனியும் சுக்கிரனும் இருக்கின்றார். ராசிநாதனே செயல் ஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது, தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. தொழிலை விரிவுபடுத்த தொகை கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். வள்ளல்களின் ஒத்துழைப்பும் உண்டு. வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கலாம். 2லே செவ்வாய் இருப்பதால் ஒரு சில சமயங்களில் உங்களுக்கு முன்கோபம் அதிகம் வரும். அப்படி கோபத்தின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளையும் இழக்க நேரிடும். எனவே நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை என்று கடைபிடிப்பதே நல்லது. இந்த மதியத்திற்கு மேல் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கிறார். 6க்கு அதிபதி வக்ரம் பெறுகின்ற பொழுது ஜீவனஸ்தானாதிபதி வலிமை இழக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். இருந்தாலும் உங்களுக்கு செவ்வாய் வக்ரத்தை பொறுத்து
உத்தியோகத்திலே நல்ல மாற்றங்கள் வரும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ளவில்லை என்று நினைத்தால் இப்பொழுது மேலதிகாரிகள் மாற்றப்படலாம். உங்களுக்கு அதில் நீடிக்கக்கூடிய யோகம் உண்டு. சக பணியாளர்களால் தொல்லை இருந்தால் அவர்கள் மாறிச் செல்லலாம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் மனக்கவலை மாறும். கையிலே பணப்புழக்கம் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். ஒரு சிலர் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே, விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து தொழில் தொடங்கலாமா என்று சிந்தித்தால் இப்பொழுது 10லே ராகு இருக்கிறார். 10லே ராகு இருந்தால் பலரையும் கட்டிமைப்பார் என்பார்கள். எனவே பல பேரை வைத்து வேலை வாங்கும் சுய தொழில் நயன் கூட உங்களுக்கு வரலாம். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த நாள் மிகச்சிறந்த நாள். இன்று கிழமையும் செவ்வாய் என்பதனாலே நீங்கள் அதிகாலையிலேயே முருகப்பெருமானையும் வழிபடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்திலே சனி சுக்கிரனோடு இணைந்திருப்பது நன்மை. நல்ல விரயங்கள் உங்களுக்கு ஏற்படும். கூட்டு முயற்சியிலே மாற்றம் ஏற்படும். கூட்டாளிகள் திடீரென உங்களோடு பகைத்துக் கொண்டு விலக நேரிடலாம். அதற்காக கவலைப்பட வேண்டாம். அஷ்டமத்து சனி என்றாலே அப்படித்தான் நடைபெறும். வேறு ஒருவர் வந்து உங்களோடு இணையலாம். அவர்கள் மூலமாக நீங்கள் தொழிலை வளப்படுத்திக் கொள்ள முயற்சிப்பீர்கள். பயணங்கள் பலன் தருவதாக இருக்கும். சொத்துக்களை விட்டுவிட்டோமே என்று கவலைப்பட வேண்டாம். விற்ற சொத்துக்கு இணையாக புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் கூட உங்களுக்கு உண்டு. எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். குழப்பங்களிலிருந்து விடுபடுகின்ற நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு 7லே சனி இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். தோல் நோய் சம்பந்தப்பட்டவைகள் வரலாம். அல்லது ஏதாவது மூட்டு வலி, முழங்கால் வலி என்று ஏதாவது சிக்கல்கள் வரலாம். என்ன இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். கூட சுக்கிரன் இருப்பதனாலே கவலைப்பட வேண்டியதில்லை. வாழ்க்கை துணை வழியே ஏற்பட்ட பிரச்சனை அகலும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானம் உங்களுக்கு உயரும். திட்டங்கள் திசை மாறி செல்லாமல் இருக்க வேண்டுமானால் தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு அதிகம் தேவை. அந்த தெய்வ நம்பிக்கையை இன்று கிழமை செவ்வாய் என்பதனாலே முருகப்பெருமான் மீது நீங்கள் வைப்பது நல்லது. முருகப்பெருமானை நம்பிக்கையோடு நீங்கள் வழிபட்டால் உருகி வழிபடுகின்ற பொழுது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். அது மட்டுமல்ல, 2ல் கேது இருப்பதனாலே புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வரலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். எனவே அப்படி சென்று வந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். கன்னிராசினியர்களே, ஜென்மத்தில் கேது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற நேரம். அதோடு கூட சந்திரன் இருக்கின்றார். காலை 9:49 வரை சந்திரன். லாபாதிபதி இருக்கின்ற பொழுது காலை நேரத்திலேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. தனவரவும் உங்களுக்கு உண்டு. மதியத்திற்கு மேலும் நீங்கள் மனக்குழப்பம் உங்களுக்கு அகலும் என்றாலும் கூட காலை நேரம் மிக கலகலப்பாக இருக்கும். புதிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். அலைபேசி மூலம் வருகின்ற தகவல் நல்ல தகவலாக இருக்கும். திருமண முயற்சிக்காக நீங்கள் ஏதேனும் ஏற்பாடு செய்திருந்தால் வரன்கள் வந்து வாயிலோடு நின்றுவிட்டதே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று வீடு தேடி வந்து அது முடிவாகும் கூடும் சூழ்நிலை கூட இருக்கலாம். 10லே செவ்வாய் இருக்கின்றார். எனவே உடன்பிறப்புகள் அல்லது உடன் இருப்பவர்கள் மூலமாக தொழிலை வளப்படுத்திக் கொள்ள நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 9:49 மேல் சந்திரன் உங்கள் ராசிக்குள் வருகின்றார். எனவே 10 மணிக்கு மேல் உங்களுடைய ராசி கொஞ்சம் பலம் பெறுகிறது. நீங்கள் எந்த செயலை செய்ய நினைத்தாலும், எந்த களத்தை தேர்ந்தெடுத்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அஷ்டமத்தில் குரு இருக்கிறாரே என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். 9லே இருக்கும் செவ்வாய் நன்மைகளை செய்வார். தனாதிபதி 2க்கு அதிபதியாக இருக்கும் செவ்வாய் 9ல் இருக்கின்ற பொழுது பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். எதிர்பாராத தொகை வரும். என்றைக்கும் நீங்கள் கொடுத்த தொகை இன்றைக்கு வரலாம். சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பும் உண்டு. அதன் விளைவாக நீங்கள் தொழிலையும் வளப்படுத்திக் கொள்வீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். அது மட்டுமல்ல, 6லே ராகு இருப்பதனாலே திடீர் தனல வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அது மட்டுமல்லாமல் 5ஆம் இடத்திலே சுக்கிரன் சனி. பிள்ளைகளுடைய கல்யாணங்கள் அல்லது பிள்ளைகள் அயல்நாடு சென்று படிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டால் அதற்கு எடுத்த முயற்சியில் இதுவரை இருந்த தடை இன்று உங்களுக்கு மாறப்போகின்றது. போராட்டமான நிலை மாறி பூந்தோட்டமான நிலை வர வேண்டும் என்று சொன்னால் பஞ்சமஸ்தானம் பலம் பெற்றிருக்க வேண்டும். பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தில் இருக்கின்றார். அதோடு உங்கள் ராஜநாதனும் இருக்கின்ற பொழுது கவலை இல்லை. பிள்ளைகளை பற்றி நீங்கள் பெருமைப்படத்தக்க விதத்திலே ஒரு நல்ல சம்பவம் இன்று நடைபெறலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள். வியாழன் ராசியை பார்க்கின்ற பொழுது வெற்றி கொடி பறக்கும். பதவியில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். உதவிகரமாக இருப்பார்கள். பாராட்டும் புகழும் கூடும். அது மட்டுமல்ல, துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் எதையும் இதை செய்வோமா அதை செய்வோமா என்று ரிட்ரீட் சிந்தனையில் நேற்று இருந்திருப்பீர்கள். ஆனால் இன்று துணிந்து ஒரு முடிவெடுத்து அதை செய்து கொள்வீர்கள். அது வெற்றிகரமாக அமையும்.
அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கின்றாரே என்று நினைக்க வேண்டாம். ராஜநாதன் 8 இருந்தாலும் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். மாற்று மருத்துவம் உங்கள் உடல்நலத்தை சீராக்கி கொடுக்கும். 3ஆம் இடத்திலே சூரியன் புதன் முன்னேற்றத்திற்கு அறிகுறியாக இருக்கும் இடம் 3ஆம் இடம். புது ஆதித்ய யோகம் இருப்பதனாலே பொருளாதாரத்தை பொறுத்தவரை திருப்திகரமாக இருக்கிறது. மாமன் மைத்துன வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவமும் நடைபெறலாம். அரசியல்வாதிகளாக நீங்கள் இருந்தால் அதில் உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு மிக 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 யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 2ஆம் இடத்திலே சூரியன் புதனோடு இணைந்திருக்கின்றார். எனவே குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகாலையிலேயே உங்களுக்கு கிடைக்கலாம். உறவினர் பகை அகலும். சொந்த பந்தங்களால் வந்த துயர் விலகும் நாள் என்று கூட சொல்லலாம். மாற்று கருத்துரையோரின் எண்ணிக்கையும் குறையலாம். 3லே சுக்கிரன் இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். இதை செய்வோமா அதை செய்வோமா என்று ரெட்டித்த சிந்தனையில் இருந்த உங்களுக்கு நண்பர்கள் என்று வழிகாட்டுவார்கள். இந்த லைனில் நீங்கள் செல்லலாம் என்று ஒரு வாழ்க்கை பாதையை சீராக்கிக் கொள்ள ஒரு புதிய பாதையை அமைத்துக் கொடுப்பார்கள். நீங்கள் திட்டமிட்ட காரியம் சிறப்பாக நடைபெற குருவினுடைய பார்வை 2இல் பதிவது யோகம்தான். தனஸ்தானம் வலுவடைகின்றது. எனவே தனவரவு உங்களுக்கு இன்று திருப்திகரமாகவே இருக்கின்றது. எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே அஷ்டமாதிபதி சூரியன், அவரோடு 6க்கு அதிபதி புதன், 8ம் 6ம் இணைகின்ற பொழுது விபரீத ராஜயோகம் என்ற ஒரு யோகம் உண்டு. எனவே நீங்கள் திட்டமிடாது செய்யும் காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். திடீர் தனவரவும் உங்களுக்கு உண்டு. நேற்று வரை நடைபெறாத ஒரு காரியம் இன்று நடைபெறும். இந்த காரியம் நடைபெறுமா, இது எப்படி நடைபெறும், அதுக்கு சாத்தியமில்லை என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நடைபெறாத காரியத்தை நடத்தி காட்டுவது விபரீத ராஜயோக காலம்தான். 6, 8, 12 அதிபதி ஒன்று கூடுகின்ற பொழுது திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு வரலாம். அந்த அடிப்படையில் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு இதுவரை நாம் இவ்வளவு பாடுபட்டும் பொறுப்புகள் வரவில்லையே என்று நினைத்தால் இப்பொழுது நல்ல பொறுப்புகள் வரலாம். உறவினர் பகை அகலும். உற்சாகத்தோடு செயல்படும் இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். காலை 9:49 வரை சந்திராஷ்டமம். எந்த முடிவெடுத்தாலும் 9:49க்கு மேல் முடிவெடுப்பது நல்லது. அதிகாலையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதனாலே நீங்கள் தீட்டிய திட்டங்கள் திசை மாறி செல்லும். எதையும் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். அருகில் இருப்பவர்கள் ஆதரவு கொஞ்சம் குறைவாக இருக்கும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். திடீர் விரயங்களை சமாளிக்க முடியாமல் வீண் விரயங்களையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். பக்கத்தில் இருப்பவரிடம் கைமாற்று வாங்கும் சூழல் கூட உருவாகலாம். மனக்கவலை அதிகரிக்கும். இந்த நாளில் உங்களுக்கு வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடும் சக்தி வழிபாடும் சஞ்சலம் தீர்க்கும். மீனராசி நேயர்களே, இன்று காலை 9:49க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே ஏதாவது ஒரு புது முயற்சிகளை நீங்கள் செய்ய நினைத்தால் அதிகாலையில் செய்து விடுவது நல்லது. ஒரு தொழிலுக்காக ஒருவரை பார்க்க வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு புது முயற்சிக்கு ஒரு முக்கியத்தரை சந்திக்க வேண்டும் என்றால் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டாலும் சரி, நேரில் பார்த்தாலும் 9:49க்குள் சென்று பார்த்து விடுவது நல்லது. அதற்கு பிறகு சந்திராஷ்டமம் என்று வந்தால் நீங்கள் செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைப்பது அரிது. அது மட்டுமல்ல, மனக்கவலை அதிகரிக்கும். இனம் புரியாத கவலை மேலோங்கும். கணிசமான தொகை கைகளில் புரண்டாலும் விரயங்கள் 2 மடங்காக வரும். இப்படி விரயம் ஆகிறது என்று சேமிப்பெல்லாம் கரைகிறது என்று கவலைப்படுவீர்கள். கொஞ்சம் பொறுமையோடு இருக்க வேண்டும். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. பிறருக்கு பொறுப்பு சொல்வதையும் தவிர்ப்பது நல்லது. இன்று வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதனாலே இன்று செவ்வாய்க்கிழமை அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வ சேனா சமேத முருகப்பெருமானை வழிபட்டால் வளர்ச்சி கூடும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.